அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. இன்னைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன், பார்ப்போம். என்கிட்ட ஒரு பேஷண்ட் 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. ரொம்ப தலைவலி அப்படின்னு சொல்லி வந்தாங்க. தலைவலிக்கு எல்லா டெஸ்ட் எடுத்ததெல்லாம் கொண்டு வந்தாங்க. எம்ஆர்ஐ, சிடி, அவங்க பிளட் டெஸ்ட் எல்லா ரிப்போர்ட்டையும் கொண்டு வந்தாங்க. எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மல். அப்ப சரி நம்ம நாடி பிடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாடி பிடிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு செரிமான பிரச்சனை இருந்தனாலதான் இந்த தலைவலி ஏற்பட்டுச்சுன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு நீடில் போட்டு உணவு முறை சொன்னோடனே அவங்களுக்கு தலைவலி சரியாயிருச்சு. அந்த பேஷண்ட் தான் சொன்னாங்க, இதை ஒரு பதிவா போடுங்க, ஒரு வீடியோ போடுங்க, தலைவலிக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. என்ன இவங்க பேஷண்ட் சொல்றாங்கன்னு நினைச்சீங்கன்னா, இந்த பேஷண்ட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பேஷண்ட் ஜஸ்ட் இவங்களுக்கு 3.5 வயசு தான். ஒரு 3.5 வயசு குழந்தைதான் சொல்லுச்சு. நம்மளோட வீடியோ பார்த்துட்டு தான் இவங்க நம்ம கிளினிக்கு வந்தாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க ஃபைன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தலைவலி எதனால ஏற்படுது, அப்படி தலைவலி ஏற்பட்டா என்ன அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்தலாம், என்ன உணவு முறையை பயன்படுத்தலாம்ன்றதான் பார்க்கலாம். தலைவலி எதனால ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தலையில உஷ்ணம் அதிகரித்தாலோ உடல்ல செரிமான பிரச்சனையினாலையும் தான் இந்த தலைவலி ஏற்படும். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு தலையில நீர் கோர்த்துருச்சுனாலுமே தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த தலைவலி அப்படின்னாலே பொதுவா சொல்லுவாங்க தலை பாரம்னு சொல்லுவாங்க. தலையில பாரம் அதிகரிக்கும் போதுதான் தலைவலி ஏற்படும். எப்ப தலையில பாரம் அதிகரிக்கும் அப்படின்னா, தேவையில்லாத ஒரு விஷயங்களை பத்தி பல நிமிடம் சிந்திக்கிறதோ இல்ல ஒரே விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதுமே தலைவலி ஏற்படும். பார்த்தோம் அப்படின்னா, உஷ்ணம் உடல்ல அதிகரிக்கிறனால செரிமான பிரச்சனை அப்ப செரிமானம் ஆகலனாலும் தலைவலி ஏற்படும். அதே மாதிரி மலம் சிக்கல் ஏற்பட்டாலுமே தலைவலி ஏற்படும். அதே மாதிரி நம்ம உடல்ல தலையில நீர் கோர்த்துருச்சுனாலுமே நம்மளுக்கு தலைவலி ஏற்படும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகும் போதுமே தலைவலி ஏற்படும். 5 வித காரணங்கள் தலைவலி ஏற்படுறதுக்கு இருக்கு. அப்ப இந்த தலைவலி ஏற்படுறவங்க என்ன வேணா ஃபாலோ பண்ணணும் தான் பார்க்கலாம். எப்பயுமே சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு டீ குடிச்சா தலைவலி சரியாயிடுச்சு, காஃபி குடிச்சா தலைவலி சரியாயிடுச்சு, நான் ஒரு காஃபி கம்மியா குடிச்சேன் அதனால எனக்கு தலைவலிக்குது, அதை நான் ரெக்டிஃபை பண்ணிட்டா எனக்கு சரியாயிருன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டு அந்த விஷயங்களை செய்யலனாலுமே நம்மளுக்கு என்ன ஏற்படும் பாத்தீங்கன்னா, என்ன உபாதை உடல்ல ஏற்படும் பாத்தீங்கன்னா தலைவலி தான் ஏற்படும். அப்ப இந்த தலைவலி ஏற்படக்கூடிய நபர் என்ன செய்யணும் அப்படின்னா, தலைவலி ஏற்படணும்னா உங்க தலையை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன் தலையை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா, தலையில எண்ணெய் பிசுக்கோ இல்ல தலையில ஈரோ பேனோ அதிகமா இருந்தாலும் அதுவும் ஒருவித தலைபாரம் தான். இதனாலையும் தலைவலி ஏற்படும். சோ அவங்களுக்கு தலைய சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம அவங்கள ரெஃபர் பண்ணணும். அதே மாதிரி இந்த தலைவலி ஏற்படுறவங்களுக்கு வயிற்றுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, மலச்சிக்கல் இருந்தாலும் சரி, இவங்களுக்கும் தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி இருக்கிறவங்க உரிய நேரத்துல சரியான முறையில உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த தலைவலியில இருந்து தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம அப்படி எடுக்கக்கூடிய உணவை நன்று மென்று சாப்பிட்டாலுமே இவங்களும் தலைவலியில இருந்து எஸ்கேப் ஆகலாம். சரி, வேற என்ன பிரச்சனைனால தலைவலி ஏற்படும் பாத்தீங்கன்னா, உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால தலைவலி ஏற்படுறது. இன்னைக்கு காலகட்டங்கள்ல சிறியவர் முதல் பெரியவர் வரைக்குமே பொதுவா யாருமே என்ன பண்றது கிடையாது, தலையில எண்ணெய் அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறது கிடையாது. சோ தலையில எண்ணெய் வைத்தால் மட்டுமே என்ன பண்ணலாம், இந்த உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய தலைவலியில இருந்து தப்பிக்கலாம். சோ தினசரி இல்ல 2 நாட்களுக்கு ஒரு முறை இல்ல ஒரு நாட்களுக்கு விட்டுனாலும் என்ன பண்ணணும்னா தலையில எண்ணெய் தேய்த்தல் மிகவும் அவசியம். சோ நீங்க முறைப்படி எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலே இந்த உஷ்ணத்துல இருந்து நீங்க விடுபடலாம். அது மட்டும் இல்லாம சூழ்நிலை காரணமாகவும் இல்ல நீங்க வேலை பார்க்க கிடைக்கக்கூடிய இடத்துல உஷ்ணம் அதிகமா இருக்கு அப்படின்னா தினசரி ஒரு பல வகைகள், அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய பல வகைகளை எடுத்துட்டு வந்தாலுமே நீங்க உங்க தலைவலியில இருந்து தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த தலைவலி வேற என்னென்ன பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதிக நேரம் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சிந்திக்கிறது, அதே மாதிரி ரொம்ப கத்துறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்களுக்குமே தலைவலி, மன ரீதியா பாதிக்கப்பட்டாலுமே தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மன ரீதியா பாதிக்கப்படுறவங்க நீங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளிவரதுக்கு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. சோ நீங்களும் தலைவலியில இருந்து விடுபடலாம்.
இப்ப ஈஸியா சொல்லிட்டாங்களே, ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலுமே, அதாவது எந்த விஷயம் உங்களுக்கு மன அழுத்தத்தை தருதோ அந்த விஷயத்தை பத்தி நீங்க சிந்திக்காம வேற ஒரு விஷயம், உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்க செய்யும் போது அந்த விஷயத்துல இருந்து நீங்க மறந்துடுவீங்க. சோ நீங்க இதை வந்து என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். சரி, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்த போறோம் அப்படின்னா, P9 அப்படின்ற அக்குபஞ்சர் புள்ளியை தான் பயன்படுத்த போறோம். இந்த P9 அக்குபஞ்சர் புள்ளி எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட நடு விரலோட மத்தியில தான் இந்த புள்ளி இருக்கு. இத என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விரலுக்கு இன்னொரு பெயர் வந்து பாம்பு விரல். சோ நடு விரல்ல மத்தியில தான் இந்த பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல வந்து நீங்க பிரஷர் கொடுக்கறது மூலியமா நீங்க தலைவலியில இருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏற்பட்டுச்சு தலைவலி வந்து, உங்களுக்கு கண் பிரச்சனையினால தலைவலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதற்கு நம்ம கண் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்க. அந்த பாயிண்டையுமே நீங்க ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால ஏற்படக்கூடிய தலைவலியில இருந்தும் நீங்க ரிலீஃப் ஆகலாம். ஸோ நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம், டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் வகுப்புக்கு வந்து நம்மகிட்ட அட்மிஷன் நடைபெறுதுன்னு. ஸோ நீங்களும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கத்துக்கணும், வீட்டுக்கு ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் இருந்தா ரொம்ப நல்லது. ஸோ நீங்க கத்துக்கணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.